வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. சுதந்திர தின விழாவை ஒட்டி முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறை, மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சாதனை புரிந்த காவலர்களுக்கு விருதுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை செயலர்கள், அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பங்கேற்று கண்டு ரசித்தனர். முன்னதாக சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் ரங்கசாமி மரப்பாலத்திலிருந்து முள்ளோடை வரை உள்ள கடலூர் தேசிய நெடுஞ்சாலையை அகலப்படுத்தி மேம்படுத்த ஒப்புதல் பெறப்பட்டதாகவும் 50 MLD கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் 500 கோடியில் தொடங்கப்பட உள்ளது என்றும், புதுச்சேரி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத ஓய்வூதியம் 12,000 15,000 உயர்த்தி வழங்கப்படும் என்றார். மேலும் காரைக்காலில் உள்ள TR பட்டினம் காவல் நிலையம் 2024 ஆண்டிற்கான சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த காவல் நிலையத்துக்கான விருது மற்றும் ரூபாய் 25,000 ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் மாஹே பிராந்தியத்தில் அமைச்சர் ஜான்குமார் அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பினை ஏற்றுக்கொண்டார். பின்னர் பள்ளி, கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து காவல்துறை மற்றும் அரசு துறையில் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். பின்பு அங்கிருந்து மாஹே பிராந்தியத்தில் உள்ள வார் மெமோரியல் இடத்தில் மலர் தூவி சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள மாதா கோவில் ஆலயத்திற்கு சென்று அமைச்சர் அவர்கள் வழிபட்டார். பங்குத்தந்தை மற்றும் ஊர் மக்கள் வரவேற்றார்கள். அனைத்து நிகழ்விலும் மாஹே பகுதியை சேர்ந்த BJP தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் உடனிருந்து அவரை கௌரவித்தார்கள். பாகூர் புதிய காமராஜ் நகர் பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக பகுதி இளைஞர்களால் செயல்பட்டு வரும் அன்னை தெரசா இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக வருடந்தோறும் சுதந்திர தின விழா கொண்டாடப்படுவது வழக்கம். இவரிடம் சுதந்திர தின விழாவில் சமூக சேவகர் ரேகன் ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கினார். பின்பு விளையாட்டுப் போட்டியினை கொடியசைத்து துவக்கி வைத்தார். மகளிருக்கு நடைபெற்ற கோலப் போட்டியினை கண்டு களித்தார். அப்பகுதி இளைஞர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு ரேகன் ஜான்குமார் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவருக்கு இப்பகுதி இளைஞர்கள் அவரின் அனைத்து செயல்களுக்கும் ஆதரவாக உறுதியோடு உடனிருந்து செயல்படுவதாக தெரிவித்தனர். ரேகன் ஜான்குமார் அவர்கள் பேசுகையில், இளைஞர்கள் தொடர்ச்சியாக 20 வருடமாக தேசப்பற்றோடு நமது தேசத்தின் சுதந்திர தின விழாவை கொண்டாடி வருவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்னும் வரும் காலங்களில் தொடர்ச்சியாக இதுபோன்ற இளைஞர்கள் ஒன்றாக இருந்து நமது தேசத்தின் சுதந்திர தின விழாவை ஒற்றுமையாக கொண்டாட வேண்டும் என்றும், மேலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தருவேன் என்றும் உறுதியளித்தார். தொடர்ந்து இன்றும் நாளையும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது. வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நாளை மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் ரேகன் ஜான்குமார் அவர்கள் பரிசு வழங்க உள்ளார். இந்நிகழ்வில் அன்னை தெரசா இளைஞர் மன்ற தலைவர் கார்த்திகேயன், துணைத் தலைவர் பாபு, பொருளாளர் ஹரி, துணை பொருளாளர் மதன், செயலாளர் ராதாகிருஷ்ணன், துணை செயலாளர் சதீஷ் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் உடன் இருந்தனர். முழு ஆதரவு என்னோட ஆதரவு உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். அதே போல இந்த ஏரியாவில் சில பிரச்சனைகள் சொல்லியிருந்தாங்க, ஒரு 4-5 கோரிக்கை சொல்லியிருந்தாங்க. அதை நான் பண்ணித்தரதா சொல்லி கொண்டிருக்கிறேன். வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக என்னை தொடர்பு சொல்லலாம். உங்களுக்கு என்ன
பண்ணி கொடுக்குறேன். இந்த விழாவுக்கு என்னை அழைத்து என்னை சிறப்பித்ததுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாட்டின் 79வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படும் நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை ஆளுநர் மாளிகை, தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு துறை அலுவலகங்கள், பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா மற்றும் நகரில் உள்ள தலைவர்கள் சிலைக்கும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நகர் முழுவதும் மென் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதனை புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு மகிழ்ந்து அதன் முன் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. காரைக்கால் கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். இதனையடுத்து அமைச்சர் திருமுருகன் காவல்துறை மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சுதந்திர தின உரையில் அமைச்சர் திருமுருகன் பேசுகையில், காரைக்கால் மாவட்டம் வளர்ச்சிக்காக புதுச்சேரி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். சுதந்திர தின விழாவில் பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் குலோத்துங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர், காவல் கண்காணிப்பாளர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள், அரசு துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தின் ஆடி மாத பிரம்மோற்சவ தேர் திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூஜைகளுடன் சுவாமி வீதியுலா காட்சி நடைபெற்றது. இதில் சிம்ம வாகனம், நாக வாகனம், காமதேனு வாகனம், யானை வாகனம், அன்னப்பட்சி வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதியுலா காட்சி மாட வீதிகளில் நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய விழாவான இன்று இவ்வாலயத்தின் தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேரை வடம் பிடித்தெழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். மேலும் இவ்விழாவிற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட வெளி மாநிலத்தவர்கள் என பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி சுரேஷ், ஆலய திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் தலைமையிலான குழுவினர், வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர், கிராம மக்கள் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மக்கள் தலைவர் மகன் விக்னேஷ் கண்ணன் தேசிய கொடியேற்றி இணைப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார். மறைந்த மக்கள் தலைவர் இல்லத்திலிருந்து புதுவையில் உள்ள ஏராளமான இளைஞர்கள் MP கண்ணன் அவர்களின் கொள்கையின் மீது ஈடுபட்டு உள்ளவர்கள், புதுவையில் மக்கள் தலைவரின் மறு உருவமாக பார்க்கப்படும் இளைஞர்களின் மத்தியில் எழுச்சிமிகு மக்கள் சேவனாக தீப்பொறி விக்னேஷ் கண்ணனின் வேண்டுகோளை ஏற்று 79வது சுதந்திர தின நாளில் திரளாக அணிதிரண்டு கொடி ஊர்வலமாக சென்று ராஜ்பவன் தொகுதி அலுவலகத்தில் தேசிய கொடியேற்றி மாணவ மாணவிகளுக்கு இணைப்புகளை வழங்கி நலத்திட்டம் வழங்கி சிறப்பாக சுதந்திர தின விழா பொதுமக்கள் மத்தியில் விக்னேஷ் கண்ணன் கொண்டாடினார். விக்னேஷ் கண்ணன் மேல் ஈர்ப்பு கொண்ட இளைஞர்கள் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி புதிய பாதை, புதிய பயணம், புதுவை மக்களின் சேவை புரியும் தொண்டனாக எளிய முறையில் அனைவரையும் அரவணைத்து செல்வதால் பல இளைஞர்களும் பல தாய்மார்களும் மக்கள் தலைவர் மகன் விக்னேஷ் கண்ணன் பின் அணிதிரண்டு வருகின்றனர். இவர் மழை மற்றும் வெள்ள காலங்களில் உணவு வழங்கியதும், வீடு வீடாக சென்று அவர்களின் தேவையை அறிந்து உதவி புரிவதாலும்
இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் விதமாக பல விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்கியதன் மூலம் வேலை வாய்ப்பினை விளையாட்டு கோட்டாவில் வாங்குவதற்கு வழிவகை செய்து வருகின்றார். இவர் ராஜ்பாட் தொகுதியில் உள்ள ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு செய்து பொதுமக்கள் பயன்படும் வகையில் ஆலயத்திற்கு மேம்பாட்டு நிதியும் வழங்கி வருகின்றார். இல்லந்தோறும் தன் தொண்டர்கள் மூலம் விழிப்புணர்வு அடங்கிய வாசகம் மற்றும் QR கோட் வழங்கி அவர்களின் தேவைகளை தெரிவித்தால் அதை உடனடியாக நிவர்த்தி செய்வதும், தொகுதியில் உள்ள மக்கள் பிரச்சினைகளை கையில் எடுத்து அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு விரைவாக பிரச்சினையை முடித்துக் கொடுத்து பதில் வல்லவராக இருக்கிறார். விளம்பரமில்லா உலகில் அரசியல் செய்யும் மக்கள் தலைவரின் வாரிசு சேவை மூலம் புதுவையில் மதிப்புமிக்க இடத்திற்கு விரைவில் வருவார் என்று மூத்த அரசியல்வாதிகள் கூறி வருகின்றனர். இவர் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர். வைத்திலிங்கம் MP வெற்றி பெற புதுவை முழுவதும் மக்கள் தலைவரின் ஆதரவாளர்களோடு தீவிர பிரச்சாரம் செய்து மக்கள் தலைவரின் விசுவாச வாக்கு வங்கியில் வைத்திலிங்கம் MP வெற்றி பெற உதவியவர். மக்கள் தலைவர் கண்ணன் எப்படி புதுவை மக்கள் மத்தியிலும் இளைஞர் மத்தியிலும் அன்புடன் அரசியல் செய்தாரோ, இதைப்போல் எளிமையான முறையில் அமைதி புறாவாக அரசியலில் வரும் புதுவையின் இளம் புயல் விக்னேஷ் கண்ணன் வரும் 2026 தேர்தலில் நட்சத்திர வேட்பாளராக ஜொலிப்பார். புதுச்சேரி உள்ளாட்சித்துறையில் 79வது சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றது. உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சவுந்தரராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சியில் கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், அலுவலக கண்காணிப்பாளர் சதாசிவம், ஜெயகோபாலன், சிவகுமார், கல்யாணி, உதவி பொறியாளர் ரவிச்சந்திரன், இளநிலை பொறியாளர் விநாயகம் மற்றும் துறை அலுவலர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநில உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டாக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகரில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் 11ஆம் ஆண்டு திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான எஸ். கோபால் அவர்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இவ்விழாவில் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் அகிலன், பிரகாஷ், மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் யோகேஷ், சொல்தா ரவி, சேகர், தண்டபாணி, கபாலி, வின்சன், இளைஞர் அணி ஆனந்த், விக்கி, நாராயணன், மாணவரணி துணை அமைப்பாளர் தமிழ்ச்செல்வன், தொகுதி IT விங் அமைப்பாளர் விமல் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்து அன்னதான நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி MGR சாலை தென்கரை பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை ஒட்டி கோட்டுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தை வந்தடைந்து பின்னர் அம்மனுக்கு மஞ்சள் திரவிய பொடி, பஞ்சமிர்தம், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால் குடங்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மனுக்கு மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் கஞ்சி வார்த்தல் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. आत्मजाय नमः ओम कन्यकाय नमः ओम दुर्गाय नमः ओम कलिदोषनिधिन्ये नमः ओम कात्यायन्ये नमः ओम कृपापूर्णाय नमः ओम कल्याण्ये नमः ओम कमलाचिताय नमः. புதுச்சேரி வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் கோவில் தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். மேலும் திருவிழாவிற்கு வந்த பக்தர்கள் அரியங்குப்பத்தை சென்ற தொழிலதிபர் கணபதி ஏற்பாட்டின் பேரில் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் தொழிலதிபர்கள் கணபதி, சங்கீதா கணபதி, செழியன் மற்றும் வேல்முருகன், செந்தில், நரசிம்மன் உள்ளிட்ட அவர்களின் குடும்பத்தார்கள் கலந்து கொண்டார்கள்.
வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள சக்தி வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடிப்பெரு தேர் திருவிழா கொடியேற்றம் கடந்த வாரம் வெகு விமர்சையாக தொடங்கியது. விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வாக செங்கழநீரம்மன் ஆலய தேர் திருவிழா வெள்ளிக்கிழமையான இன்று சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அரியங்குப்பம் ஆர்கே நகரில் நடைபெற்ற அன்னதான நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அன்னதான குழுவினருக்கு நன்கொடை அளித்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தார். இதில் அன்னதான குழுவினர் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரியங்குப்பம் டோல்கேட் அருள்மிகு மன்னதசாமி உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலய தீமிதி திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. இதனையொட்டி அம்மனுக்கு சகல அலங்காரங்களும் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. கொடியேற்றத்திற்கான ஏற்பாடுகளை பேராசிரியர் கபாலி ராஜகோபாலன் மற்றும் ஜெயலட்சுமி ராஜகோபால், குமாரர்கள் இளவழகு மற்றும் சத்தியவண்ணன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வீதியுலா காட்சி சென்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இதனைத் தொடர்ந்து வருகின்ற 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று தீமிதி திருவிழா நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் செய்து வருகின்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு மன்னதாசுவாமி உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலய நிர்வாகிகள் மற்றும் டோல்கேட், கன்னியகோவில், அரியங்குப்பம், புதுச்சேரி மற்றும் அரியங்குப்பம், மணவெளி, ராதாகிருஷ்ண நகர் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.